السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த இறையிலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் மீதும் என்றென்றும் இலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கணித்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் மரணத்தை நோக்கி என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம். ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு பிறப்பு வந்து விட்டால் கட்டாயமாக நிச்சயமாக அந்த மனிதனுக்கு இறப்பு என்பது கட்டாயமாக இருக்கும். அது நேற்றுடைய அந்த பயானிலே தெளிவாக குர்ஆனுடைய வசனங்களோடு ஹதீஸுடைய ஆதாரத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மரணத்தை நோக்கி செல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை நோக்கி தான் அவர்களை கொண்டு வருகின்றார். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நாள் மௌத் என்பது மரணம் என்பது கட்டாயமாக நிச்சயமாக வரும். அல்லாஹ் அதை எப்படி சொல்லுகின்றான்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எப்படி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஸாயிகத்துல் மௌத், மௌத்துடைய அந்த டேஸ்ட் அவர்கள் சுவைத்தே தீரணும். இந்த மௌத்தை கட்டாயமாக சுவைத்தே தீர்வார்கள். அப்ப நஃப்ஸ் என்று சொன்னால் அதில் மனிதர்கள் மட்டும் வரமாட்டார்கள். பல பேருக்கு இந்த நஃப்ஸ் என்று சொன்னால் மனிதர்கள் மட்டும் தான் நினைத்திருப்பார்கள். நஃப்ஸ் என்று சொன்னால் ஒரு உயிர், ஒரு நஃப்ஸ். அப்ப அந்த நஃப்ஸ் எந்த இடத்துல இருக்கும்? எதெல்லாம் உயிர் இருக்கோ அது எல்லாமே நஃப்ஸ் தான். அப்ப உயிரினங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை நிர்ணயித்திருக்கிறார். அப்ப அந்த மௌத் யாருக்கு வரும்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வரும். இன்னும் ஏன் அல்லாஹ் இந்த உலகத்துக்கும் ஒரு மௌத், ஒரு முடிவு வச்சிருக்கிறான். அதை எப்படி சொல்லுகின்றான்? பிகுல்லி அம்ரின் முஸ்தகிர், ஒவ்வொரு காரிய
முடிவு உண்டு. சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. வலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அவர்களுடைய முடிவு எதன் பக்கம் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பார். அவர்களுடைய முடிவு நல்லதாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை கொடுப்பார். அவர்களுடைய முடிவு அறிவின் பக்கம் இருந்தால் அல்லாஹ் அவர்களை முழுமையாக அழித்து விடுவார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். இது உண்மையான வார்த்தை கிடையாது. நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் மரணத்தை நெருங்குகின்றோம். இதுதான் வார்த்தை, இதான் உண்மையான வார்த்தை. எனக்கு ஒரு பிறந்த நாள் வருகிறது என்று சொன்னால் இந்த உலகம் சந்தோஷப்படுகிறது. என்ன சந்தோஷம்? எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்துருச்சு, இந்த தேதியில் தான் நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் 30 வருடம் கழிந்து விட்டது. எனக்கு இன்று என்னுடைய பெருநாள், இன்று என்னுடைய பிறந்த தினம் அப்படின்னு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம், ஒரு இறையடியார், அல்லாஹ்வை முழுமையாக நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் அப்படி நினைக்க மாட்டார். அவர் என்ன நினைப்பார்? நான் இப்போது மரணத்தை ஒரு படி இன்னும் நெருங்கி விட்டேன். உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு 40 வருடத்தில் 40வது வயதில் தான் அவனுக்கு மரணம் வரணும். 30வது வயதில் அவன் சந்தோஷத்தை கொண்டாடுகின்றான் தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய நண்பர்களோடு. நான் 30 வயசு எனக்கு ஆயிடுச்சு, இந்த உலகத்தில் வந்து எனக்கு 30 வருடம் கழிந்து விட்டது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவன் இருக்கின்றான். ஆனால் ஒரு இறையடியான் என்ன செய்வான்? நான் மரணத்தை நெருங்கி விட்டேன். அது ஒரு நாளோ ஒரு மாதமோ அல்லது ஒரு வருடமோ, அது எத்தனை காலம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அதை மறைமுகமாக வைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு ஹிக்மத் இருக்கிறது. என்ன ஹிக்மத் தெரியுமா? மௌத் யார் யாருக்கு எப்போது வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, எல்லாம் அவனுடைய கடைசி காலத்துல தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இதுதான் உண்மை. நாளைக்கு எனக்கு மௌத்துனா இன்னைக்கு தான் நான் பள்ளிவாசலுக்கு வருவேன். அதுக்கு முன்னாடி வரையும் நான் என்னென்ன சேட்டை செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சிருவேன். இதான் யதார்த்தம். ஒரு மனிதனுக்கு தெரியும் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் உட்காந்து படிக்கணும். அப்ப சின்ன ஒரு பயிற்சிக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கே மக்களுடைய நிலைமை இப்படி இருக்குது என்று சொன்னால், அந்த மறுமை நாளுடைய அந்த எக்ஸாம் எப்போது வரும்? அந்த மறுமை நாள் எப்போது வரும்? நம்முடைய மரணம் எப்போது வரும்? இதெல்லாம் அல்லாஹ் மறைமுகமாக வைத்தது நோக்கமே இதுதான். ஒவ்வொரு நேரமும் எனக்கு மரணம் வந்துவிடும், ஒவ்வொரு நேரமும் எனக்கு எக்ஸாம் உடைய நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு இறையடியான் வாழ வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்லுகின்றார். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மீறி வாருங்கள். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை மறுபடியும் மீறி வாருங்கள். ஏன்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கும்? இந்த உலகத்தில் நல்லா சம்பாதிக்கணும், நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பாதுகாக்கணும், நமக்கு ஒரு நல்ல பெயர் வரும், நம்மளுடைய பெற்றோர்களை நிறைய மரியாதையோடு மக்கள் பார்க்க வேண்டும், நான் போகும்போதுதான் மக்கள் என்ன சலாம் சொல்லணும், அல்லது எனக்கு ஒரு நல்ல கௌரவம், ஒரு நல்ல ஒரு மரியாதை வேணும், எனக்கு ஒரு நல்ல பதவி வேணும், நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல உறவினர்கள், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இப்படிதான் மனிதர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் நம்மளுடைய இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத ஒரு பொருள்கள், ஒரு விஷயம், நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், இவ்வளவு பாடுபடுகின்றோம், இவ்வளவு யோசிக்கின்றோம், இவ்வளவு பிளானிங்களா போடுகின்றோம். ஆனால் என்னுடைய நல்ல மரணத்திற்காக, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, என்னுடைய நிரந்தர வாழ்க்கைக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? இதான் சகோதரர்கள் ஒரு கேள்வி. என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுகின்ற நான், என்னுடைய நல்ல மரணத்துக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன்? இப்போ ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம், ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய முதல் நோக்கம் என்ன இருக்கும்?
எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வீட்டுக்காக நம்மளுடைய எதிர்காலத்துக்காக சேமித்து வைப்போம். இப்படிதான் ஒரு மனிதனும் ஆசைப்படுவான். அவர்களுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசு சேர்த்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், பிள்ளைகளுக்காக ஒரு சொத்து வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும், இப்படிதான் அவர்களுடைய ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் மறுமை வாழ்க்கை சம்பந்தமாக வரும்போதெல்லாம் இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட்டு எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காகவே வாழ்கின்றோம். ஒருபோதும் அந்த மறுமை வாழ்க்கைக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த சில சாலிஹான ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் விரல் விட்டு என்னலாம் ஒரு 0.01% சொல்லலாம். அப்ப இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து, ஆனால் பள்ளிவாசலுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? யாரெல்லாம் மௌத்து நெருங்கிட்டான்னு தெரியுதோ, வயசாயிடுச்சோ, அவங்க தான் பள்ளிவாசலுக்கு வராங்க. இளைஞர்கள் அவர்களுடைய கூட்டம் பள்ளிவாசல் இருக்குதா? கிடையாது. ஏன்? அவர்களுக்கு தெரியும் இந்த வயசு ஆட்டு பாட்டு போடக்கூடிய ஒரு வயசு, இந்த வயசுல தான் போய் சுத்தலாம், இந்த வயசுல தான் போய் என்ஜாய் பண்ணலாம். அவர்களுடைய உள்ளத்தில் இப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு இறையடியான், ஒரு முஸ்லிம், அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? நான் எங்க இருந்தாலும் சரி, எனக்கு மரணம் எப்போது வேணாலும் வரலாம், எந்த வயதில் வேணாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதனால ஒரு இறையடியான் சிறிய வயதில் இருந்தாலும் சரி, பெரிய வயதில் இருந்தாலும் சரி, அவன் முதியவராக இருந்தாலும் சரி, மரணத்தை அஞ்சி கொண்டு மரணத்தை நோக்கி அவனுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் அவன் அல்லாஹ்விடம் நெருங்கி இருப்பான். ஏன்? அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு பயம் இருக்கும். மரணத்துடைய பயம் இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். மரணத்தை கண்டு பயப்படாதவன் அவன் அல்லாஹ்வை கண்டு பயப்பட மாட்டான். பொதுவாக மரணத்தை பயப்படுது என்று சொன்னால் அது இரண்டு அர்த்தத்தை சொல்லலாம். முதலாவது அர்த்தம், எனக்கு மரணமே வரக்கூடாது, இந்த உலகத்திலே நான் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம், இந்த உலகத்துடைய இன்பத்தை இன்னும் அதிகமாக விரும்பி செயல்படலாம் அப்படின்னு ஒரு நோக்கம். மரணத்தை பயப்படுது இரண்டாவது அர்த்தம், இந்த மரணத்துக்கு பிறகு எனக்கு என்ன நடக்கும் அதை கண்டு பயப்படும். அதுதான் ஒரு முஸ்லிம் பயப்பட வேண்டும். மரண நேரத்தில் எல்லாம் இப்படிதான் பயந்தார்கள் முஸ்லிம்கள், சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரண நேரத்தை பாருங்கள். அல்லாஹ் அக்பர். மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மனிதர் மரண நேரத்தில் அவர் சொல்லுகிறார், லா ஜஸா வலா சஸா, நாளை வறுமையில் அல்லாஹ் எனக்கு எந்த விதமான கூலியும் கிடையாது, எந்த விதமான உங்களுக்கு தண்டனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாலே போதுமானது. ஏன்? என்னுடைய அமல்களை கொண்டு நான் பயப்படுகின்றேன், என்னுடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் என்னை பிடித்து விடுவார் என்று. அல்லாஹ் அக்பர். ஆட்சியில் அவ்வளவு நீதியாக இருக்கக்கூடியவர், சஹாபாக்களிலே ஈமானில் அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது சகோதரர்களே, பெரியவர்களே. அப்ப குர்ஆன் சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை நோக்கிதான் வரும். மரணத்தை அவர்கள் சுவைத்து தீர்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ், அக்ஃபிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத், என்ன அர்த்தம்? ஆசைகளை வெட்டக்கூடிய மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எப்போது மௌத் வரும் அவனுக்கு தெரியாது. அப்ப ஒரு மனிதன் மௌத்தை நினைத்து கொண்டிருந்தால் இந்த உலகத்துடைய ஆசை அவனுக்கு இருக்காது. அவனுக்கு இஷாவுக்கு பிறகு ஒரு மரணம் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாலே போதும், அவர் என்ன செய்வான்? போய் குர்ஆன் படிப்பான், போய் பள்ளிவாசல்ல துஆ செய்வான், வீட்டில் அல்லாஹ்வை நல்லா பார்த்துப்பான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தாலே அவர் நல்ல விஷயம் தான் செய்ய ஆசைப்படுவான். இதுவே அவனுக்கு பயம் இல்லாம இருந்தா, இன்னைக்கு பீச்சுக்கு போகணும், நாளைக்கு தியேட்டருக்கு போகணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொண்ணு கூட சுத்து, இப்படிதான் ஒரு இளைஞருடைய நிலைமை இப்படி இருக்குது. மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு இளைஞர், மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் மரணத்தை நோக்கி செல்லுகின்றான் என்ற அந்த உணர்வோடு அவன் எப்போதும் பயந்திருப்பான். அப்ப ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவர்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன என்று தெரியுமா? அவர்களுக்கு மரணத்துடைய பயம் இல்லாமல் இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் பாவம் செய்து விடுவார்கள்.
மரணத்துடைய பயம் வரும்போதெல்லாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு கேட்பார்கள். எப்போதெல்லாம் பயம் வருமோ, நான் பயந்து நான் மரணத்தை விடுவேனோ, எனக்கு பிறகு எனக்கு மவுத்து வந்து விடுமோ, அப்போதெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் அழைத்து சொல்லுவாங்க, எப்பா பார்த்துக்கோ வீட்டை, இந்த மாதிரி சொத்து இருக்குது, இந்த மாதிரி கடன் இருக்குது, இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, என்னுடைய வீட்டில் இந்த பொருள் இருக்குது, இன்னைக்கு எப்போ மௌத்துன்னு எனக்கு தெரியாது, அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மரணத்துடைய பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள், இந்த பொருள்களை நீங்க தொடவே கூடாது, இது உங்களுக்கு சொத்துலையும் கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கையிலும் கிடையாது. அப்ப பிள்ளைகளை நியாயமாக நேர்மையாக இல்லாமல் அவர்களை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் மரணத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிறார்கள். அதனால தான் அப்படி செய்வார்கள். அப்போ எப்போதெல்லாம் நமக்கு மரணத்துடைய பயம் வருமோ, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்விடம் நெருங்குவோம். அல்லாஹ் அதை தான் சொல்லியிருக்கிறான், நீங்கள் எப்பயுமே அப்படி இருந்தால் பாவத்தை செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மரணத்துடைய பயத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பயந்து விடுவான் என்று தெரியுமா? அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்வேன். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், இந்த கபர்ல நடக்கக்கூடிய இந்த மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த அதாபுகள் எல்லாம் இருக்கும், இந்த அதாபுகளை மனிதர்களுக்கு உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த வேதனையை நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டீர்கள். அவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த மரணத்துடைய நேரம், அந்த மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பயந்தார்கள். அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எனக்கு மரணம் வந்து விடும். திடீர்னு பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ சமீபத்தில் வரக்கூடிய எத்தனை நியூஸ்கள், ஒரு ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மணமகளுக்காக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு மரணம். வழியில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போன் பேசிட்டு இருக்காரு, ஹார்ட் அட்டாக், திடீர்னு கீழே வந்து மரணம். ட்ரெயின்ல பஸ்ல ஒரு உண்மையான சம்பவம் இதெல்லாம். பஸ்ல ஒரு சகோதரர் போயிட்டு இருக்கும் பொழுது பஸ் அடிச்ச பிரேக்ல ஒரு குழந்தை மேல கீழே விழுந்துச்சு. அவருடைய தலையில பயங்கரமான அடி. அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியும் அதே காய்ச்சல் ஒரு சில நாட்கள் தான் வரும். குழந்தை பிறக்குது, வந்து நல்லா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு முடியல, சில மணி நேரத்துல மரணம். பள்ளிவாசல் ஒரு நேரத்தில் தூங்குறாங்க, அசலுக்கு எழுப்பிவிடுற மக்கள் வந்து எழுப்பிவிடும் பொழுது அவருடைய ரூம் அப்படியே போயிடுச்சு, மரணம். ஒரு கார் ஒரு பஸ்ல, இதெல்லாம் உண்மையாக நடந்தது. பஸ்ல போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் சில கூட்டம், அந்த கூட்டத்தில் இளைஞர்களுடைய பட்டாள ஒரு கூட்டம் இருக்குது. அந்த பஸ்ல அவர்கள் பாட்டு போட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதே பாவத்தை சம்பாதிச்சுட்டு பஸ்ல போயிட்டு இருக்காங்க மலையில. திடீர்னு பஸ்ஸுக்கு வந்து எல்லாமே ஸ்பாட் மரணம். இங்க இருந்து பள்ளிவாசல் வீட்டுக்கு போகணும், திடீர்னு ஒரு பள்ளம் வருது, பார்த்த உடனே ஒரு சகோதரர் கீழே விழுந்துகிறாரு, திடீர்னு மரணம். ஒரு 1 வருடம் 2 வருடத்திற்கு முன்பாக ஒரு கேட்ட சம்பவம். வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சகோதரர், சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மசீது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கபரஸ்தான்ல அந்த கபரை தோண்டுவாங்க. ஒரு சகோதரர் அதே வெள்ளிக்கிழமை அந்த கபரை தோன்றாரு, ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. திடீர்னு 1 மணி நேரத்துல கழிச்சு அதே கபரை அவர் புதைச்சிட்டாங்க, அடக்கம் செஞ்சுட்டாங்க. அவருக்கே தெரியாது நான் தோன்ற அந்த கபர் எனக்கு தான் அப்படின்னு. திடீர்னு மரணம். ஏதோ ஒரு மரத்தடியில போன் பேசிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, திடீர்னு ஒரு இடி மின்னல், திடீர்னு மரணம். பண்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, மரணத்தை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் நெருங்கிட்டு இருக்கிறோம். இங்க இருக்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு. அடுத்த நேரம் நான் உயிரோடு இருப்பேனா எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசியத் செய்தார்கள். எல்லா முஸ்லிம்களும் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒரு முஸ்லிமுடைய படுக்கையில் அவருடைய தலைவாணிக்கு கீழே 3 நாட்களுக்கு மேலாக வசியத்து பேப்பர் வசியத்தாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் எப்போதும் தன்னுடைய படுக்கைகளுக்கு கீழே என்ன வைக்க வேண்டும்? ஒரு வசியத்தை வைக்க வேண்டும். இவ்வளவு கடன் இருக்கிறது, இவ்வளவு நான் கொடுக்கல் வாங்குறது இருக்குது, அல்லது இவ்வளவு என்னுடைய சொத்து இருக்குது, இப்படி எல்லாம் சரியாக ஒரு வசியத்தாக அவர் எழுதி வச்சுக்கணும். ஒரு முஸ்லிம் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு அமலம். ஏன் தெரியுமா? யாருக்கு தெரியும் எப்போது மரணம் வர முடியும்? கணவன் மனைவியோடு ரூம்ல படுத்திருப்பாங்க, காலை எழுச்சா ஒரு மரணம். பிள்ளைங்க திடீர்னு விளையாட்டு வந்து அவனை தூங்கி இருப்பான், காலையில் எழுதிக்க முடியல, மூக்குல காதல ரத்தம், திடீர்னு மரணம். சஹாபாக்கள் நடந்த சம்பவம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அறிஞர் சொல்றாரு, ஒரு அரபி வார்த்தை கவிதையில, அத்துன்யா தில்லும் ஜாபி, இந்த உலகம் எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு மாயமான ஒரு நிழலை போலதான், அதை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு மௌத்து ஹக்குன் நாசி, மௌத்து எப்படி தெரியுமா? அது யாரையும் விடாது, பார்த்த உடனே அதை பிடிச்சிடும். ஹக்குன் நாசி, அது உண்மையான ஒரு, அதை யாருக்கும் மாற்றவும் முடியாது. ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் முடிவு ஒரு மரணத்தை கொடுத்து விட்டால் அது ஒரு நிமிடம், ஒரு நொடி முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய மரண நேரம் எப்போது வரும் அவனுக்கே தெரியாது. நாம் கணக்கிட்டு வச்சிருப்போம், இத்தனை வருஷங்கள் இத்தனை வியாபாரம் செய்யும், இத்தனை பிசினஸ் செய்யும், இத்தனை வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும், அவர்களுடைய படிப்புக்காக இவ்வளவு செலவு செய்யணும், எல்லாமே பிளான்களோடு நம்ம வச்சிருக்கோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சு பாருங்க சகோதரர்கள், பெரியவர்கள், பெற்றோர்களுக்கு, இந்த எல்லா பிளானிங்களும் மரணம் அப்படின்னு ஒரு பிளானிங் வச்சிருப்போமா? திடீர்னு மரணம் வந்துச்சுன்னா இதை செய்யணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, எத்தனை பேருடைய வீட்டுல கஃன் துணி இருக்கு? எப்பயுமே தயாரா இருக்கு. ஒரு முஸ்லிம் எப்போதும் தன்னுடைய கஃனை தன்னுடைய வீட்டிலே வச்சிருப்பார். எந்த நேரத்தில் மரணம் வரும் தெரியாது. சில மார்க்கறிஞர்கள் சஃபர்ல போகும்போதெல்லாம் கஃன் எடுத்து தான் போவாங்க. ஏன்னா எப்போது திரும்பி வருவது தெரியாது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு துன்யாவில், இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? மரணமா அது எப்போதும் பார்த்துப்போம், அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மரணத்தை கண்டு பயப்படாமல், அஞ்சாமல், மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் என்று தெரியாமல், அல்லது மரணம் என்று என்னானே புரியாமல் இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். ரமதானுடைய மாதத்திலும் பாவத்தை செய்து கொண்டு, பாவத்தை சுமந்து கொண்டு, சம்பாதித்துக் கொண்டு அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை கழிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதனுடைய நேரம் மரணத்தை எவ்வளவு நெருங்கிவிட்டது என்று சொன்னால் அவனுக்கே தெரியாது. எந்த இடத்தில் அவனுக்கு மரணம் வரும் என்று அவனுக்கே தெரியாது. திடீர்னு இங்க உட்கார்ந்து இருக்கும், ஒரு ஃபிளைட் டிக்கெட் வருது, ஒரு பையன் கூப்பிடுறாங்க, ஒருத்தர் வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாங்க. 1 மணி நேரத்துல திடீர்னு நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், அதே இடத்துல மறுபடியும் இங்க வர முடியல. அப்ப இந்த மாதிரி பல மரண சம்பவங்களை, செய்திகளை தொடர்ந்து நியூஸ்ல பார்க்கிறோம், செய்திகளை பார்க்கிறோம், நம்மளுடைய குழுக்களை பார்க்கிறோம், ஜனாசாவுடைய குரூப்ல பார்க்கிறோம், நம்மளுடைய அக்கப்பக்கம் வீட்டுல இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்தவர் இப்பதான் பேசிட்டு வந்து பார்த்தா அவரை இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எல்லாம் நமக்கு ஒரு படிப்படியாக நம்மளுடைய உறவினர்களே எத்தனை பேர் மூச்சு நம்மளோடு பழகிற சில நண்பர்கள் சிறிய வயதில் இருந்தார்கள், பெரிய வயதில் கபர்ல தான் இருக்காங்க. நம்மோடு பழகிய நம்மளுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் இன்னைக்கு நம்மோடு பழகாமல் கபர்ல தான் இருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்கள் இன்றிலிருந்து நான் தொழுது விடுவேன், இந்த ரமதானில் நான் தொழுது விடுவேன் அப்படின்னு எண்ணம் வச்சவர்கள் இன்னைக்கு கபர்ல தான் இருக்கிறார்கள். எத்தனைய மக்களுடைய ஆசை இருந்தது, நான் அல்லாஹ் பக்கம் வருவேன், ஆனால் வர முடியல. அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய நண்பர்கள் கெட்ட நண்பராக, கெட்ட ஒரு மாணவராக, ஒரு சொசைட்டியாக இருந்தது. நல்ல பக்கம், நல்ல வழியில் வர முயற்சி எடுத்தாங்க, முடியல. அதே நிலைமையில் அவர்களுக்கு ஆக பெற்றோர்களே, பெரியவர்களே, நம்மளுடைய மரணம் என்பது நம்மை நெருங்கிவிட்டது. இப்பவே எத்தனை மலர்கள் மௌத்து நமக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. இதே மஜ்லிஸ்ல கூட நமக்கு மௌத்து வரலாம். அப்போ ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஒரு உள்ளத்தில் அந்த மௌத்துடைய பயம் வந்து விட்டது என்று
சொன்னார். மௌத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டால் அவன் எப்போதும் ஒரு பிளானிங் வச்சிருப்பான். மௌத்துன்னு அப்படின்னு பிளானிங் வச்சிருப்பான். இன்னைக்கு நான் உமராவுக்கு போறேன், எப்போ வரேன்னு எனக்கு தெரியாது, அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போடுவார். ஒரு பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாரு, ஆனா சாப்பிட்டுட்டு உடனே போறாரு. சாப்பிட்டு விருந்தாளி ஆகிறது, சாப்பிட்டு உடனே போகும்போது செஞ்சு பார்த்துக்கோங்க, எதுவும் தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்? ஏன்னா அவருக்கு தெரியாது எப்போ மரணம் வரும். அப்ப நாம் பழகும் பொழுதே நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளுடைய பழக்கத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா மௌத்தோடைய சிந்தனையோடு இருக்கணும். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாலும் தெரியுமா, மௌத்துனா வந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்களுக்கு எப்படியோ சொல்லத்தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தார். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அப்படி இருந்தால் அவர்கள் மௌத்தை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள், வெறும் வாய் பேச்சுதான். அப்ப அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மாதிரிதான் நம்ம மாறிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப நாமாதான் நம்மளுடைய நாம தான் சொல்லுது மௌத்து இருக்குது அப்படின்னு, ஆனா நம்மளுடைய செயல் மௌத்து இல்லைன்னு சொல்லிதான் கிடக்குது. இப்ப நம்மளுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம், ரமதானுடைய கடைசி முடிவு வரை நாம் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் மரணத்தில் இருக்கும் போதெல்லாம் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை சொன்னார்கள். சஹாபாக்களிடம் சில உபதேசங்கள் சொன்னார்கள். மரண படுக்கையிலிருந்து பல உபதேசங்களை சொன்னார்கள். பெண்களை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், என்னுடைய கபரை ஒரு வணக்க விடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் தன்னுடைய நபிமார்களுடைய கபரை எப்படிதான் ஆக்கிக் கொண்டார்கள். லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஒரு வணக்க விடமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடாதீர்கள். மரணத்தை நெருங்கும் போதெல்லாம் மரணத்துடைய உபதேசங்கள், அன்னையை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை அதிகமாக அநியாயம் செய்யாதீர்கள். அப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் அப்போதே தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் நமக்கு சொல்லுகிறது, இதுதான் அவருடைய கடைசி உபதேசம், இதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய கடைசி நசிஹத். அவர்கள் பயப்படுவார்கள். பல சஹாபாக்களுக்கு அறிவுரையை தெரிந்து விட்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் நெருங்கி விட்டது. அதனால்தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்படி வார்த்தை நம்முடைய வாய் வர வேண்டும் சகோதரர்கள். அடுத்த மாதம் நான் இருப்பேனா எனக்கு தெரியாது. அதனால இப்ப இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் எல்லா தவறான விஷயங்களும் விட்டு விட்டு நமக்கு எதெல்லாம் தவறாக இருக்கிறதோ அதையெல்லாம் விலகி இருந்து நமக்கு நன்மையான விஷயம் பார்க்க நாம் முன்வர வேண்டும். நமக்கு நண்பர்கள் தெரிந்தவர்கள் யாரிடம் ஏதாவது ஒரு பகை இருந்தாலும் சரி, அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு அவரிடம் போய் நம்மளுடைய ஆறுதலை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள், நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நாளை வறுமையில் என்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருப்போமா நம்ம? ஏன் அவன் என்கிட்ட வர நான் எது அவன்கிட்ட போகும்? இப்படி ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவர் எப்படி மௌத்தை பயப்படுகிறார்? ஒரு மௌத்தை பயப்படக்கூடிய ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அவன் எப்படி இருப்பான்? யாராக இருந்தாலும் சரி, யாருக்கு எப்ப மௌத்துன்னு தெரியாது. அதனால மன்னிப்பு கேட்டுருவோம், அவர் கேட்டுருவார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல முஸ்லிமாக நாங்கள் மாற வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அதற்கான அருள் புரியட்டும். ஆமீன். அதோட பெண்கள் விஷயத்துல நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வருது. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிள்ளைகள், சிறுவர்கள், இவர்கள் எல்லாம் பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு போனை பார்த்துட்டு போன்ல அந்த யூடியூபோ அல்லது வேற விஷயங்களோ பார்த்து கொண்டு மற்றவர்களுடைய தொழுகையை பாதிப்பாகிறது. அதிலிருந்து சில பெண்கள் இந்த பள்ளிவாசலை தொழாமல் வெளியே போகக்கூடிய சில விஷயங்களும் கேள்விப்படுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய பேச்சை தவிர, அல்லாஹ்வுடைய வணக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடை, இபாதத்தை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஹலாலான விஷயங்கள் இருக்கலாம். அந்த போன்ல சிறுவர்கள் பார்க்கக்கூடிய யூடியூப்ல என்னென்ன வருகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு கட்டுப்பாடு அந்த பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அந்த தாய்மார்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய இபாதத்து பாதிப்பு இல்லாமல் நம்முடைய இபாதத்து இருந்தால் அதுதான் சிறந்த இபாதத். மற்றவர்களை பாதிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் ஒரு நல்ல முஸ்லிம்களை, அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஹதீஸை சொல்கிறார்கள், மன் சலிமல் முஸ்லிமுன மின் லிசானிஹி பியதிஹி, தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கையாலும் மற்றவர்களுக்கு பாதிப்பு தராமல் இருக்கக்கூடியவர் தான் முஸ்லிம்.
அப்ப நாம் அப்படிதான் இருக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. அதே போன்ற ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என் சார்பாக என்ன அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸுடைய விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு முயற்சி, ஒரு புத்தகமாக சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு 2-3 வார்த்தை இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹதீஸ் புத்தகத்தை தொகுத்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இதை தனிப்பட்ட முறையில் தொகுத்தாமல் இதனுடைய மேற்பார்வைக்காக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 மார்க்க அறிஞர்களுடைய மேற்பார்வை, அவர்களுடைய வாக்குரையோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகம் அல்ஹம்துலில்லாஹ் சிறிய பிள்ளைகளுக்கு கவர வேண்டும் என்பதற்காக தான் பல வண்ண அட்டைகளோடு பேப்பரோடு கலர்ஃபுல்லான, அதே போன்று இதை படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு பேஜுக்கு 2 ஹதீஸ் மட்டும்தான் பெரிய ஒரு அரபி எழுத்துல, இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷிலும் அது தமிழிலும் அதனுடைய ஹதீஸ் நம்பர் அதனுடைய ஆதாரத்தோடு அதை வெளியிட்டு இதை 4 தலைப்பு பிரிச்சிருக்கிறோம். தனிப்பட்ட இது ஒரு ஹதீஸ் புத்தகமாக மட்டும் இல்லாமல் அகீதா சம்பந்தமாக, கொள்கை சம்பந்தமாக ஹதீஸ்களும், அதே போன்று வணக்க வழிபாடு சார்ந்த ஹதீஸ்களும், நடைமுறை சார்ந்த ஹதீஸ்களும், கடைசியாக ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஹதீஸ்களும், இந்த மாதிரி தனிப்பட்ட 4 பிரிவாக பிரித்து இதனை 2-3 வார்த்தை மட்டும், பெரிய ஹதீஸ்ல 2-3 வார்த்தை, சின்ன சின்ன ஹதீஸ் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வீடுகளில் தேவைப்படுகின்ற ஒரு புத்தகமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த புத்தகம் நான் எடுத்து வந்திருக்கேன். பள்ளிவாசல்களில் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்பு கொள்ளலாம், பெண்களும் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று பள்ளிவாசல் சார்பாக வரக்கூடிய ஒரு அறிவிப்பு தினந்தோறும் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பள்ளிவாசல் வந்து கஞ்சிக்காகவும் மற்ற இதர செலவுக்காகவும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 8000 கிட்ட செலவாகுது. அந்த அத்தனை மக்கள் இந்த பள்ளிவாசல் மூலமாக பயனடைகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்மளுடைய பங்களிப்பு இந்த பள்ளிவாசலுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். நல்லதின் பக்கம் நாம் எவ்வளவு நாளும் செலவு செய்யலாம் சகோதரர்களே, பெரியவர்களே. இந்த மரணம் சார்ந்த விஷயங்கள் இன்னொரு ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மரண நேரத்தில் ஒரு மனிதன் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? என்ன இபாதத்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவான் தெரியுமா? சதக்காக. சூரத்துல் முனாஃபிகூனுடைய கடைசி 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லவ்லா அஹ்ஹர்தனி, யா அல்லாஹ் எனக்கு சில அவகாசம் கொடு. ஏன் தெரியுமா? நான் என்ன செய்யணும்? லனஸத்தகன்ன வ அகும் மினஸ் ஸாலிஹீன். சில சதகாக்களை செய்து கொண்டு நான் நல்லவர்களாக மாறிடுவேன். ஏன்னா அந்த மரண நேரத்தில் அந்த மனிதனுக்கு தெரிந்துவிடும் சதகாக நன்மை அதிகமாகும். அதுதான் சதகத்துல் ஜாரியாவாக இருக்கும். நம்முடைய பள்ளிவாசலில் அவர்களுடைய செலவுகளுக்கு நாம் பொறுப்பாக இருந்து அதற்கு செலவுக்கு நாங்கள் நம்மளுடைய முடிந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும், நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமதானுடைய மாதத்தில் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய, இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படுகின்ற, அல்லாஹ்வை நேசிக்கின்ற ஒரு ரமதானமாக இந்த ரமதான் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.